நெற்குளத்துறையில் பெரிய கண்மாய் வந்து ராமநாதபுரம் அரசு மங்கலம் கண்மாய் 2வது பெரிய கண்மாய். அப்புறம் ராமநாதபுரம் கண்மாய் இருக்குது. அப்போ சக்கரை கோட்டை கண்மாய், புளியூர் கண்மாயெல்லாம் இருக்குது. இந்த தண்ணி வந்து இப்போ எப்படின்னா, இப்போ கால்வாயில் பூரா சீரமைக்கணும். 100 வருடமாக சீரமைக்காத வேலைகளை இப்போ பைபாஸ் பூரா இப்போ நம்முடைய ஆட்சி வந்தால் கொண்டு வந்திருக்கு. அவ்வளோ சாலை பாலங்கள்லாம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நம்முடைய தளபதியார் முதலமைச்சர் காலத்தில் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களுடைய முயற்சியின் அடிப்படையில் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட கண்காணிப்பாளர்கள் எல்லாமே சிறப்பாக நடக்குது. நம்ம மாவட்டத்தில் வந்து தேவர் ஜெயந்தி ஆகட்டும், நம்ம டிமாண்ட்வேல் சேரனுடைய நிகழ்ச்சி ஆகட்டும், எந்த விதமான ஜாதி மத ஒற்றுமையோடு அனைவரும் ஒன்றாக இணைந்து பணியாற்றிட்டு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை. ஆகவே இங்கே வந்து தண்ணி பிரச்சனையை வந்து சில கால்வாய், இப்போ கஞ்சம்பட்டி ஓடை, சில ஒரு தொகுதியிலும் ஒரு பிரச்சனைகள் இருக்குது. அதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கிறது நம்முடைய ஆட்சி. மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்டு நம்முடைய ஆட்சி காலத்தில் நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர் எல்லாரும் நாங்கள்லாம் மக்கள் பிரதிநிதிகள் எல்லாம் வந்து ஏற்கனவே துவங்கி வச்சுருக்கா. சிறப்பான முறையில் நம்முடைய ராமநாதபுரம் மாவட்டத்தில் அனைத்து துறைகளுக்கு வேண்டிய வசதிகள் இருக்குது. ரொம்ப முடியாத பட்சத்தில் வேணால் மதுரை கோவாலத்துறை அனைத்து துறைகளுமே இங்கே இயங்கிட்டு இருக்க.